மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தியிருப்பார்கள். இந்த வாக்கியம் அதோடு முடியவில்லை, 12 தொடருகிறது. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு இங்கே பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நரகம் நிச்சயமானது. ஆண்டவர் இயேசுவை போல நிச்சயமாய் நரகத்தை குறித்து தெளிவாய் பேசியிருக்கிறவர்கள் யாரையும் காண முடியாது. இன்றைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அன்பான இயேசு நரகத்திலே தாம் உண்டாக்கின மனிதனை தள்ளுவாரா போடுவாரா என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு பதில் சொல்லுகிறார், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்திற்கு எதிராய் இருக்கிறது நரகம். அதற்கு ஆண்டவர் இயேசுங்க வைக்கிற பெயர் புறம்பான இருள். இன்னும் சில பெயர்களை வேதத்தில் வைக்கிறார், பாதாளம், தாழ்ந்த பாதாளம், இப்படி எல்லாம் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. நித்திய அக்கினி, அக்கினி கடல், இப்படி எல்லாம் வேதத்தில் ஆண்டவர் பெயர் வைத்திருக்கிறார். இங்கு புறம்பான இருள் என்று சொல்லுகிறார். என கண்பானவர்களே, அப்போ நரகத்தை குறித்து தெளிவா ஆண்டவர் சொல்லுகிறார், அது இருள். அது மட்டுமல்ல, புறந்தள்ளப்பட்ட இருள். அது மட்டுமல்ல, அங்கு என்ன இருக்குமாம்? அழுகை, பற்கடிப்பு. அங்கே ஒரு கூட்டம் தள்ளப்படுகிறது. என கண்பானவர்களே, மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு உகந்தவர்களாய், அவர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை, உண்மை வாழ்க்கை, உண்மையும் உத்தமமான வாழ்க்கை வாழ மறந்து வாழ்கிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற இடம் நரகம், புறம்பான இருள், அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற இடம். அங்கே தள்ளப்பட்டு போவார்கள். மறந்து மற்றவர்களை அங்கு வரமாட்டார்கள் என்று நியாயம் தீர்க்கிறவர்கள் அந்த வேதனையான இடத்திற்கு போக, அவர்கள் யார் வரமாட்டாங்கன்னு சொன்னார்களோ அவங்க கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களோட அவர்கள் பந்தி இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் ஒரு மகிழ்ச்சியான இடம். அந்த பந்தி விருந்தின் மகிழ்ச்சியை தருகிற இடம். நரகம் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாக்குகிற இடம், புறம்பான இருள். அறிந்திருக்கிறோமா? நரகத்திற்கு நீங்களாகிற வழிகளை கண்டுபிடித்து பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி வாழ்வோம். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரும், பரலோகம் எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் நரகம், நரகம் எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் பரலோகம் என்கிறதை உணர்ந்து வாழ கிருபை தாரும். பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். நரகத்திற்கு நீங்களாகும் வழிகளை கண்டுகொள்ள கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.